ஐயா இந்த மாதிரி இஸ்லாம்ன்றது மதமா மார்க்கமா, அது விளக்கமா சொல்லுங்க. இஸ்லாம் என்பதே மதம்ங்கிறதுக்கு இருக்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா, மதம்னா வெறின்னு அர்த்தம் இருக்குது. இந்த யானைக்கு வெறி பிடிக்கிறதுக்கு மதம் பிடிக்கிறது இல்லையா, மதம் பிடிச்சி அலையுதுன்னு சொல்லி. அதனால இந்த மதம்னா அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்டா அது இல்லை, அது மதம் கிடையாது. மார்க்கம்னா வழி, வழி என்றுதான் சொல்லணும். ஏன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிறது இருக்க வாழ்க்கையினுடைய எல்லாத்திலையும் தலையிடும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டா, வெறுமனே கோவில்ல வழிபாடு செய்வது எப்படின்னு மட்டும் இஸ்லாம் சொல்லாதுங்க. அதுதான் எல்லா மதங்களையும் சொல்லும். மதம்னு சொன்னாலே கடவுளை எப்படி வழிபடுவது அது மட்டும் தான் இருக்கும். இஸ்லாமை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது ஒரு வாழ்க்கை திட்டம், வாழ்க்கை நெறியா இருக்கிறதுனால சிறுநீர் கழிப்பது எப்படி அதுக்குரிய ஒழுங்கு அது இஸ்லாத்துல இருக்குங்க. சொல்ற உதாரணத்துக்கு சிறுநீர் கழிக்கிற, மலம் கழிக்கிறதா அதுக்கு உள்ள ஒழுங்கு. படுத்து தூங்குறதா அது இந்த மாதிரி தான் படுத்து தூங்கணும். நகமற்றது, அக்குள்மணியில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனிதன் தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களை பல் துளக்குவது, இதுகளுக்கெல்லாம் ஒரு முறையையும் ஒரு டயத்தையும் ஒரு சீரான ஒரு வாழ்க்கை நெறியும் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், விவசாயம், ஆட்சி செய்வது, கூட்டு சொந்தக்காரர்களோட பழகுவது, உறவினர்களை நேசிக்கிறது, விருந்தாளிகளை உபசரிக்கிறது, இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் தலையிடும் இஸ்லாம். இந்த மாதிரி செய்யி, வியாபாரம் பண்ண என்ன வேண்டாலும் பண்ணிக்கன்னு சொல்லாது இஸ்லாம். வியாபாரம் பண்ண உனக்கு அனுமதி இருக்குது, இந்த வியாபாரம் பண்ணாத இந்த வியாபாரம் பண்ணுன்னு அதை சொல்லு. வியாபாரம் பண்ண அனுமதி கொடுத்துரும். அனுமதி கொடுத்துட்டு சாராய வியாபாரம் பண்ணாத, கராயினி வியாபாரம் பண்ணாத, மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய வியாபாரம் பண்ணா நீ பாவி ஆயிடுவேன். எப்படி கடவுளை வழிபடாவிட்டால் பாவி ஆகுறானோ அதே மாதிரி மார்க்கம் தடை செய்திருக்கிறத பண்ணா பாவி ஆயிடுறான். அதே மாதிரி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணாத, பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாத, உள்ள ஒரு பொருளை வச்சு வெளியே ஒண்ணு வச்சு நீ வியாபாரம் பண்ணாத, மறைத்து மூடி வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணாத. அந்த நிறைய நடக்குது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இது 10 ரூபாமா, அது என்ன 10 ரூபாய் கூட தருவான், இது 10 ரூபாங்கிறான். இந்த மாதிரி குளத்துக்குள்ள மீன் போட்டு ஏலம் விடுறான், இது 500 ரூபாங்கிறான். 500 ரூபாய்க்கு தான் இருக்குமா, 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குமா, யாரு கண்டா தெரியாது. தெளிவு இல்லாமல் வியாபாரம் பண்ணாத, யாரை ஏமாத்திராத. இன்னதுதான் நீ விற்கிறேன்னு உனக்கு தெரியணும், வாங்குறவனுக்கு இதைத்தான் வாங்குறோம்னு தெரியணும். இப்படி சில நெறிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. வட்டி வாங்காத, வட்டி கொடுக்காத. இப்படி மனிதனுடைய எந்த வாழ்க்கையா இருந்தாலும், செருப்பணிகிறதுல இருந்து, ஆடையில இருந்து, அவன் அலங்கரிக்கிறதுல இருந்து, எல்லாத்திலையும் இன்னதை செய் இன்னது செய்யாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. எதை செய்ய சொல்லுதோ அது அறிவு பொருத்தமா இருக்குது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவது இஸ்லாம், அதுவும் அறிவுக்கு ஏற்றதா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை நெறியாக இருக்கிறதுனால இஸ்லாம் மார்க்கம் தான், அது மதம் கிடையாது. சும்மா வழிபட்டோடு நிறுத்திக்கிறது கிடையாது.